ஹாய் கைஸ், இதுதான் என்னோடய 5th வீடியோ. எங்கள் வீட்டில் ரீசெண்டாக ஃப்ரிட்ஜ் போயிடுச்சு. சாம்சங் வச்சுருந்தோம். அதில் வந்து கூலிங் வரல, ஃபேனும் ஓடலை, கரண்ட்டு வந்து ஆன் ஆகலை. அதனால் சரி எங்கள் அம்மா வந்து பூஸ்ட் தாண்டா வாங்கணும், ப்ளீஸ்டா போய் பார்த்துட்டு அப்படின்ட்டாங்க. நானும் போயிட்டு பக்கத்தில் இருக்க குரோமா ஸ்டோரில் வந்து கிளம்பி வந்து பார்த்துட்டு இருந்தேன். 45K பட்ஜெட்டு செக்மெண்ட்டு ரேஞ்சில் இருந்தது. அதில் வந்து சரி ஓகே என்னென்ன இருக்குது மாடல்ஸ்னு பார்த்துருந்தேன். அதில் எனக்கு இந்த 3 மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹையர் அப்படின்ட்டு சொல்லிட்டு கம்பெனியில் நமக்கு பிஎம்ஆர் டைப் கொடுத்துருந்தாங்க. பாட்டம் மவுண்டட் ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்கிறாங்க அது பேர். கீழே வந்து ஃப்ரீசர் வந்துடுது, மேலே வந்து நார்மல் ஃப்ரிட்ஜ் வந்துடுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஹையரோட அந்த 445 லிட்டர்ஸ் இதுதான் இருக்கிறதுல அந்த பிஎம்ஆர் டைப்பில் பெருசாக இருந்தது. நல்லாவும் இருந்தது. லைக் ப்ரீமியம் ஃபினிஷில் பண்ணியிருந்தாங்க. நல்லா லைக் அந்த மெட்டல் பீடிங்லாம் கொடுத்து பார்க்கவே வந்து நல்லா இருந்தது ஃபினிஷு. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 325 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இதுவும் பிஎம்ஆர் டைப் தான் ஹையரில். நாங்கள் சரி ஓகேன்னு கன்வின்ஸ் ஆகிட்டோம். பிஎம்ஆர் தான் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா மேலே வந்துட்டு ரெஃப்ரிஜரேட்டர் வர்றதுனால எங்கள் அம்மா அடிக்கடி கீழே குனிஞ்சு காய்கறி இதெல்லாம் எடுக்க வேண்டாம். கீழே வந்து ஃப்ரீசர் வந்து எப்போயாச்சும் தான் நம்ம சாக்லேட்ஸோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ இதெல்லாம் எப்போயாச்சும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். குறிப்பாக ஜென்ரல் பப்ளிக் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அப்படி தான். அதனால் எங்களோட பர்பஸ்க்கு இது வந்து பக்காவாக சூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பிஎம்ஆர் டைப்பே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் பார்க்குறது அதே தான். இப்போ இங்கே வந்து கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து அந்த செப்பரேட்டர்ஸ் வந்து ஃபைபர் கொடுத்துருப்பாங்க. நல்ல அந்த எக்ஸ்டர்னல் இது கூட பீடிங்லாம் கொடுத்த லைக் இந்த மெட்டலில் அழகாக பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இருக்கிறதுல லாஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 355 லிட்டர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கெப்பாசிட்டி ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஃபாஸ்ட் செல்லிங்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப டிமாண்டில் இருக்குன்னாங்க. இப்போ ஆர்டர் பண்ணால் 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து இந்த கிளாஸ் வர்றதுனால எக்ஸ்டர்னலாக இருக்கிற லுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான், ஃப்ரீசர் பிஎம்ஆர் அதே தான். ஸோ பட் என்னென்னா இந்த கிளாஸ் வந்து அவங்க சொன்னது தெளிவாக சொன்னது என்னென்னா லைஃப் நல்லா வரும் சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இன்கேஸ் நீங்கள் கார்னரில் மட்டும் ஏதாவது ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்டிங்கன்னா டெம்பர் கிளாஸ் உடஞ்சிரும். டெம்பர் கிளாஸ்ன்றதுனால ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இம்பேக்ட் தாங்கும், பட் கார்னரில் வர இம்பேக்ட்ஸ் வந்து அது தாங்காது சார் அப்படின்றது உள்ளபடியே சொல்லிட்டார் அந்த சேல்ஸ் பர்சன், நல்ல மனுஷன். ஸோ இதுதான் அந்த மாடலு. அதுக்கப்புறமா அதோடய ப்ரைஸ்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து 445 லிட்டர்ஸ்து. அந்த சேல்ஸ் பர்சன் எங்களுக்கு பிரேக் டவுன் அமைச்சது கிரெடிட் கார்டு ஆஃபர் போட்டு என்ன வரும் அப்படின்றதுக்கு. நாங்கள் வந்து இந்த நடுவில் இருக்க மாடல் வாங்கலை, ஏன்னா அது கிளாஸுன்றதுனால எப்போ உடையும்னு தெரியல. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியல கிளாஸ்க்கு. அண்ட் ஆல்சோ சீக்கிரமாகவும் வேணும், டிலே இருக்குது. வேல்யூடி இது 2 தான் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் 325 லிட்டர்ஸ் இது.